الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் சமதியா பள்ளிவாசல் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வந்த பெண்கள் பயானின் 200வது வார நிறைவு விழாவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை குறித்த சீரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இரு முக்கிய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து ஷரீஅத் விளக்க கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கிற பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் அல்ஹாஜ் ஹலீஃபுத்தீன் சாஹிப் அவர்களே, முன்னிலை வகிக்கிற அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தர்களே, கிராத் ஓதி நிகழ்வை துவங்கியிருக்கிற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஐ முஹம்மது ரிதுவான் ரஷாந்தி ஹதரத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற சமதியா பள்ளிவாசனுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் ஜனாப் முகமது ஹக்கீம் ராஜா சாஹிப் அவர்களே, எனக்கு முன்பு அழகியதொரு வாழ்த்துரை வழங்கி எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்புக்கு ஒரு கோடு போட்டு சென்றிருக்கிற மௌலானா மௌலவி எம்எஸ் முகமது யாசின் ஃபைசி ஹதரத் அவர்களே, பொதுவாக எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு முன்னாடி பேசுகிறவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு அழகாக போட்டு கொடுத்துட்டா அந்த கோட்டை பிடிச்சிட்டு அப்படியே ரோடு போட்டு போயிடலாம். அது மாதிரி ஒரு அழகிய வாழ்த்துறையை யாசின் ஃபைசி ஹதரத் அவர்கள் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி என்னென்ன விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களையும் சொல்லி அவர்கள் எங்கு நிறுத்தினார்களோ அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்கிறேன். உயிருக்கும் உயிரான, உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிருக்கு நிகரானவர்கள் மட்டுமல்ல, நம் உயிரை விட உயர்ந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டியவர்கள். உயிருக்கு உயிராக, உயிரினும் மேலாக மதிக்க தகுந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்த நபியும் எந்த தலைவரும் போற்றப்படாத அளவுக்கு 1499 ஆண்டுகளாக புகழின் உச்சிக்கொம்பில் இருக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுகிறார்கள். எப்படியெல்லாமோ புகழப்படுகிறார்கள். பயான்கள் வாயிலாக, பாடல்கள் வாயிலாக, ஸலவாத்துகள் வாயிலாக, நபிகளாரை நேரில் தரிசிக்கிற ஜியாரத்தின் வாயிலாக, அத்தஹியாத்தில் ஓதுகிற ஸலவாத்தின் வாயிலாக, எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். ஆனால் இவ்வளவு போற்றுதலுக்குரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வளவு புகழுக்குரிய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் அவர்களை அல்லாஹ் என்றோ, அவர்தான் இறைவன் என்றோ, அவர்தான் மிகப்பெரிய இறை சக்தி உள்ளவர் என்றோ, இறைவன் காப்பாற்ற வேண்டும் 1499 ஆண்டுகளாக சொல்லவில்லை. கியாமத் வரை ஒருவர் கூட சொல்ல போவதும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பொதுவாக ஓவர் அன்பு செலுத்தினா சொல்லுவோம்ல, பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தணும். ஆனால் பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு நம்முடைய அன்பு அதிகமாகிடுதுன்னா, பிள்ளைங்க பொய் பேசுனா நாம் சந்தோஷப்படுறோம். யாசின் சொன்னாங்கள்ல, பிள்ளைங்க பொய் பேசினா தண்டிக்க வேண்டிய நாம், பிள்ளைகள் பொய் பேசினா கண்டிக்க வேண்டிய நாம், பிள்ளைகள் பொய் பேசும்போது சந்தோஷப்படுறோம், நாம் அதை ஊக்குவிக்கிறோம், நாம் அதை உற்சாகப்படுத்துகிறோம், இன்னும் கொஞ்சம் சொல்லு என்கிற தைரியம் முட்டுறோம். இப்படி ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு வந்துட்டா அவரை அதிகபட்சமாக புகழ்வதும் எல்லை மீறி போவதும் உலகத்தில் சகஜம் நடப்பது. ஆனால் அது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் வரை அந்த எல்லை மீறுதலை வைக்கப் போவதே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா, நபிகளாருக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றவர்கள் புகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு புகழ்ந்தார்கள்? புகழின் உச்சிக்கு கொண்டு போனார்கள். தன் உயிரை விட தானா நபியா என்கிற நிலை வருகிற போது நபியை காட்டி கொடுத்தார்கள் எதிரிகளிடத்தில். எதிரிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு வானத்தில் உயர்த்தி கொண்டான். யார் காட்டி கொடுத்தாரோ அவரையே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போல மாற்றினான். வந்த எதிரிகள் எல்லாம் இவர்தான் ஈசா என்று நம்பி அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து அவர் கொல்லப்பட்டார். ஆனால் ஈசா என்று யாரை நம்பினார்களோ, இறை தூதர் என்று யாரை நம்பினார்களோ, அவரை புகழின் உச்சத்திற்கு கொண்டு போனதனுடைய விளைவு அவரை கடவுள் என்று மாற்றிவிட்டார்கள். ஏசு கடவுள் என்று மாற்றிட்டாங்க. நபிகளாருக்கு முன்பு வாழ்ந்த நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடைசியாக முன்பு வாழ்ந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுளாக மாற்றப்பட்டு விட்டார். 1499 ஆண்டுகளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாவுகள், புகழின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற இந்த நாவுகளில் யாரும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நபியை கடவுள் என்றோ இறைவன் என்றோ இறைவன் சக்திக்கு உட்பட்டவர் என்றோ நவுது பில்லா யாரும் சொல்லலை. இனி கியாமத் வரைக்கும் யாரும் சொல்ல போகிறதும் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அப்படி பாதுகாப்பதற்குண்டான மிகப்பெரிய ஆயுதம் இந்த நபி இறை தூதர் தான். இவர் ஒரு நபி தான், இவர் இறைவன் அல்ல, இவர் இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் என்கிற இந்த விஷயத்தை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிற மீலாதுன் நபி என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் என்பதுதான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு காரணமாக இருக்கு. மீலாது நபின்னா என்ன அர்த்தம்? யாருக்குமே தெரியாதா? கள்ளக்குறிச்சியில் மீலாது நபினா நபி பிறந்த நாள், நபியின் பிறந்த நாள், அதான மீலாது நபின்னு சொல்கிறோம். நபியின் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலே கன்ஃபார்ம் ஆகிடுது, இந்த முஹம்மத் நாம் யாரா நபியின் புகழ்கிறோமோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் பிறந்தார்கள்.
அவர்கள் ஒரு நாள் இறந்தார்கள். பிறப்பும் இறப்பும் உள்ளவரைத்தான் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று ஏற்றிருக்கிறோம், அந்த நபியைத்தான் புகழ்கிறோம். ஆனால் இறை கோட்பாடு, இறைவன்னா யாரு, கடவுள்னா யாரு என்றால் அல்லாஹ் சொல்வான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் தனித்தவன், அவன் யாரிடத்திலேயும் தேவையில்லாதவன், அவன் பிறப்புக்கு அப்பாற்பட்டவன், அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு அத்தா அம்மாவும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைங்களும் கிடையாது. இதுதான் கடவுள் கோட்பாடு, இஸ்லாத்தினுடைய கடவுள் கோட்பாடு. இஸ்லாத்தினுடைய இறை கோட்பாடு சொல்கிறது, இறைவன் என்று யாரை நாம் முன்னிறுத்துகிறோமோ அவன் பிறப்பிலிருந்து அப்பாற்பட்டவன். ஒவ்வொரு ஆண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது பிறந்த நாள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் பிறந்தார்கள் பிறந்தார்கள். எனவே எக்காலகட்டத்திலேயும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனாக மாற முடியாது. உண்மையான தௌஹீத் மீலாது நபி தான். தௌஹீத்னா என்ன? அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வுக்கு இணையாக மாற்றக்கூடாது என்பதை ஒவ்வொரு ஆண்டினுடைய மீலாது நபியும், நபியினுடைய பிறப்பும், நபியினுடைய பிறப்பை நாம் வெளிப்படுத்துவதும், நபியினுடைய பிறப்பை பற்றி பேசுவதும் அவர்கள் நபிதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த நாட்கள் உயர்ந்த நாட்களாக, சொல்லப்பட வேண்டிய நாட்களாக ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. பொதுவாகவே நாம் மறதியாளர்கள். நாங்கள் மதரசாவில் ஓதும்போது ஆலிம்களுக்கு எங்களுக்கு அரபியினுடைய ஒரு சொற்றொடரை சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வலுன் நாசி அவ்வலு நாசின், மனிதர்களில் ஆரம்பமானவர் மறதியிலும் ஆரம்பமானவர் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. மனிதரில் ஆரம்பமானவர் யார்? ஆதம் நபி. ஆதம் நபி தானே ஃபஸ்ட்டு அல்லாஹ் படைத்தான் மனிதன். நம்மளுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தானே ஃபஸ்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா படைத்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹவ்வா அம்மையாரையும் படைத்து சொர்க்கத்தில் உலாவிட்டான். இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தடுத்தும் இருந்தான். ஆனால் அதை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறதியால் உண்டாங்க, சாப்பிட்டாங்க, உலகத்துக்கு வந்தாங்க. அந்த மறதி அப்போ ஆரம்பித்தது, இப்போ வரைக்கும் தொத்திக்கிட்டே தான் இருக்குது, நம்மளோட கூட பிறந்ததாகவே இருக்கும். மறதியினுடைய உச்சக்கட்டமே நாம தான். இந்த மறதி ரெண்டு வகையில் வரும். ஒன்று நமக்கே அறியாத மறதி, இன்னொன்று பொடுபோக்கால் வருகிற மறதி. ஃபஜ்ர் தொழுவணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாதா? தெரியும். அப்போ ஏன் தொழுவல? ஏன் தொழுவல? மறந்துட்டேன். ஏன் மறந்த? தொழுதுக்கலாம், என்ன கெட்டு போச்சு, இப்போ தானே 18 வயசு ஆகுது, 19 வயசு, இன்னும் 60 வயசு 65 வயசு 70 வயசுலாம் வாழ வேண்டியது இருக்குல்ல. யார் சொன்னால் வாழ வேண்டியது இருக்குன்னு? யார் சொன்னால் நம்ம 60 வயசு வரைக்கும் வாழ போகிறோன்னு? யார் சொன்னால் நமக்கு இத்தனை வயசு வரைக்கும் வாழ்நாள் காலம் இருக்குன்னு? அடுத்த செகண்ட் இஷா தொழுகையை ஜமாத்தா தொழுகிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பை தரட்டும், தருவான் என்கிற நம்பிக்கை யாருக்காவது உண்டா? யாராவது ஒருத்தர் எழுந்து நான் இஷா கண்டிப்பாக தொழுவேன் சமதியா பள்ளியில் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது அந்த கேரண்டி இருக்கா? அந்த கேரண்டியை விட்டுட்டு நாம் எங்கே இருக்கோம்? அந்த மறதியிலேயே இருக்கிறோம். அதனால் பல விஷயங்கள் அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். எவ்வளவு தான் சத்மார்களும் சரி, பயான்களும் சரி, எவ்வளவு தான் சரி, தொழுவணும், தொழுகதாக தான் நன்மை. அங்கே பாருங்கள், அவங்க திடீர்னு சுபுவுக்கு எல்லா இளைஞர்களும் சேர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக அழைப்பு கொடுத்தாங்களாம், மலேசியாவில் பள்ளிவாசலே நிறைஞ்சிருச்சான் சுபு தொழுகைக்கு அப்படின்லாம் நம்ம அனுப்புவோம். நம்ம ஒரு 50 பேருக்கு 60 பேருக்கு 100 பேருக்கு அனுப்புவோம். அனுப்பிட்டு சுபு தொழுவாமல் தூங்கிடுவோம். அவ்வளோதான் நம்ம வேலை. நமக்கு அனுப்புறதோட வேலை முடிஞ்சிச்சு, ஃபார்வேர்டு தான் முடிஞ்சிச்சு, ஷேர் பண்ணால் நமக்கு கடமை முடிஞ்சதுன்னு நினச்சிடுவோம். அப்போ இப்படி இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி ஃபைன்ன திக்ரா ஞாபகமூட்டல் அவசியம் ஏற்படுகிறது. அல்லாவையே மறந்துடுவோம்னு என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு நாளைக்கு 5 தடவையாவது குறைஞ்சபட்சம் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் நம்பணுங்கிறதுக்காக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சுபுஹு லுஹர் அசர் மக்ரிப் இஷான்னு குறைஞ்சது 5 வேளையாவது தொழுவும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்றதை நம்புனா யாரையும் ஏமாற்ற மாட்டோம்.
அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்றதை நம்புனா போய் பேச மாட்டோம். அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான் நம்புனா நற்குணங்கள் வரும். அப்போ இதுதான் வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளுடைய வழிமுறைக்கும் தந்துகிறார். அதே மாதிரி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய உயிரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நபி நம் உயிரை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஏதோ தலைப்புக்காக போட்ட வார்த்தை அல்ல, அது குர்ஆனுடைய வசனத்தின் வார்த்தை. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. நபி அவர்கள் முஃமின்களை பொறுத்தவரை தன் உயிரை விடவும் நேசத்திற்குரியவர், பாசத்திற்குரியவர். பொதுவாக யாரையாவது நாம் விரும்பணும், நமக்கு அவரை பிடிக்கும், எனக்கு இவரை பிடிக்கும், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாரையாவது நமக்கு பிடிக்கும் என்றிருந்தால் 4 விஷயங்களுக்காக உலகத்தில் யாரை விரும்புவதாக இருந்தாலும் சரி, இந்த 4ல் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த ஒன்றின் காரணத்தினால் அவர்கள் மேலே நமக்கு அன்போ பாசமோ பிரியமோ ஏற்படும். முதல் விஷயம் ஜமால், வெளிரங்கமான அழகு. ஆள் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல குணம்லாம் கிடையாது, பெரிய பணக்காரரா வசதியானவரா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஏதாவது கொடுத்துருக்கிறாரா அப்படியும் கிடையாது. பள்ளிவாசலுக்குன்னு போனால் 1000 ரூபான்னு பெருசாக எழுதிட்டு அப்புறம் 1க்கும் 0க்கும் மத்தியில் புள்ளி வச்சு திருப்பி தந்துடுவார் பில் புக்கை. புரியலையோ? பில் புக்கை பள்ளிவாசலுக்கு சந்தா எழுதுங்க அப்படின்னு போய் கொடுத்தா வாங்குவார். வாங்கி பில் புக்கில் எவ்வளோ எழுதுவார்? 1 போடுவார், 0 போடுவார், 0 போடுவார், 0 போடுவார். 1 போட்டு 3 0 போட்டாச்சு. எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபா ஆச்சா? போட்டுட்டு 1க்கும் 0க்கும் 2 0க்கும் மத்தியில் ஒரு புள்ளி வச்சுருவார். எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ? 100 ரூபாயா? அதுதானே பார்த்தேன், என்னடா இது இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு. 1க்கும் 10க்கும் பக்கத்தில் வச்சுட்டா என்னாச்சு? புள்ளி வச்சுட்டா 10 ரூபாயா ஆகிடும், 100 ரூபாய் இல்லை. குணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது இது கராபத்து நம்மளுடைய எதுவுமே கிடையாது. பின்ன எதனால் நம்ம அவருக்கு பிடிக்கும்? பார்க்க ஆள் அழகாக இருக்கிறார், பொண்ணு பார்க்க போகிறோம்ல, மௌனுக்கு பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு பொண்ணு பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற வார்த்தை கோச்சிக்கூடாது. துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன், 4 விஷயங்களுக்காக பெண்களை நாம் மணமுடிக்கிறோம். லி மாலிகா வலி ஜமாலிகா வலி ஹசபிகா வலி தீனிகா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன். அந்த 4ல் ஒன்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவளுடைய அழகுக்காக. பெரிய செல்வம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய நல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பின்ன சுண்டி விட்டால் ரத்தம் வரும், வெள்ளவேலேன்னு இருக்கு பொண்ணு, அதனால் கட்டி வச்சிருவோம் நம்ம பையனுக்கு அவனுக்கு அப்போ தான் பிடிக்குது. என்னவா வெள்ளவேலேன்னு இருக்குது, குருத்து மாதிரி இருக்குது பொண்ணு, அதனால் பிடிக்கும். மாப்பிள்ளைக்கு சம்பாத்தியம் இருக்கா? பெருசாக இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான், இன்ஷா அல்லாஹ் சம்பாதிப்பான். பின்ன எதுக்கு பொண்ணுக்கு அவரை தேர்ந்தெடுத்தீங்க, செலக்ட் பண்ணீங்க? நல்ல சக்கச்சக்கவேன்னு இருக்கான், ஆள் வாட்ட சாட்டமாக, ஹைட்டு பாடியும் வெயிட்டுமா, நல்ல 6 பேக்லாம் இருக்குது பையனுக்கு. பொண்ணுக்கு பார்த்த உடனே பையனை பிடிச்சிருச்சு, பார்த்த உடனே சில பேர் சொல்கிறோம்ல, பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. தாஜ்மஹாலை பிடிக்குது. தாஜ்மஹால் ஏன் பிடிக்குது? அதனுடைய வெளிரங்க அழகு, அந்த கட்டிட அழகு. 4 புறத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியான தோற்றம் தாஜ்மஹாலில் தெரியுது. பளிங்கு கற்களால் செய்யப்பட்டிருக்கு, குர்ஆனுடைய வசனங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. இந்த வெளிரங்கமான அழகு நம்மளை ஈர்க்குது, நம்மளை திரும்ப திரும்ப தாஜ்மஹாலை போய் பார்க்கணும் என்கிற ஆசையை, ஆவலை ஏற்படுத்துது. அப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை பிடிப்பதாக இருந்தால், அவரை எனக்கு பிடிக்கும், அவர் மேலே எனக்கு அன்புண்டு என்று சொல்வதாக இருந்தால், அதில் முதல் விஷயம் அவர்கிட்ட என்ன இருக்கலாம்? ஜமாலியத் என்கிற வெளிப்புற அழகு இருக்கலாம். வெளிப்புற அழகில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகிற் சிறந்தவர்கள் உலகில் யாரும் இல்லை. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வாயால் சொல்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி இது அஹ்ஸனல் கஸஸ், இது அழகிய வரலாறுன்னு சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்வையில் வெளிரங்க அழகு, அவ்வளவு அழகு, சக்கச்சவேன்னு இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதனால தான் அந்த பெண்கள் எல்லாம் ஆப்பிளையும் கத்தையும் கொடுத்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிராஸ் பண்ண தான் சொன்னாங்க. இங்கிருந்து அங்கே போனார் மின்னலே அப்படின்னு போகிற நேரம்தான். அந்த நேரத்துக்குள்ளே அந்த பெண்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துக்கிட்டே ஆப்பிளை வெட்டுறதுக்கு பதிலாக எதை வெட்டிட்டாங்க?
கையை வெட்டிட்டாங்கன்னு குர்ஆனுடைய வரலாறு சொல்கிறது. அவ்வளவு அழகாக இருந்தார். அந்த அழகில் மயங்கிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகில் மயங்கி ஆப்பிளை வெட்டுறதுக்கு பதிலாக கையை வெட்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அபியல், அவர் வெள்ளையானவர், வெண்மையானவர். ஆனால் நான் அஹ்மர். அமெரிக்காவிலேருந்து வெள்ளைக்காரங்க வர்றாங்கல்ல, எப்படி இருக்காங்க? கருப்பாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, சோப்பாக இருக்காங்களா, வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்களா? அந்த வெள்ளை ரசிக்கிற மாதிரி இருக்கா? நம்மளில் எவ்வளோ பேர் வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இருந்து கருப்பில் கொஞ்சம் வெள்ளை கலந்து வெள்ளையாக இருக்கிறோம்ல. இந்த வெள்ளை கொஞ்சம் ரசிக்கிற வெள்ளையாக இருக்கா? அந்த வெளிநாட்டு வெள்ளை, அமெரிக்கா வெள்ளை, அமெரிக்காக்காரங்களுடைய வெள்ளை வெள்ளை வெள்ளையான்னு இருக்கிறாங்களே, அந்த வெள்ளை ரசிக்கும்படியாக இருக்கா? இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவங்க, ரசிக்கிற வெள்ளை. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளையோடு சிகப்பும் கலந்த நிறமுடையவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அந்த வெண்மையை விட அழகு படைத்தது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர், உலக அழகர், ஆனால் அவரை விடவும் நான் அழகானவன் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கமான அழகு தெரியுமா? ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வச்சு படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மேலே வானத்தை பார்க்குறாங்க, வானத்தில் உள்ள நிலவை பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹுடைய முகத்தை பார்க்குறாங்க, மாறி மாறி பார்ப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன ஆயிஷா, என்ன அங்கே மேலேயும் கீழேயும் பார்க்குற, என்ன விஷயம்? அப்போ ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வானத்து நிலவு பூமிக்கு வந்து விட்டதோ, அது என் மடியில் இருந்து தவழுகிறதோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிலவே வந்து படுத்த மாதிரி, நிலவே வந்து இருக்கிற மாதிரி, என்னுடைய இதில் உலா வருவ மாதிரி அவ்வளவு அழகு உங்களுடைய முகம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தை. இன்னொரு தடவை ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி தத்லு பஅதல் இஷாஇ. லனா ஷம்சுன், எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது. வலில் ஆஃபாகி ஷம்சுன், வானத்திலேயும் ஒரு சூரியன் இருக்குது. வ ஷம்சி, என்னுடைய சூரியன் தத்லு பஅதல் இஷாஇ, எப்போ உதிக்குமா? இரவில் உதிக்கும், இஷாவுக்கு பிறகு என் சூரியன் உதிக்கும் என்று ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. நமக்கு சூரியன் இருக்கா இல்லையா? நான் ஒய்ஃபை கேட்கல, உண்மையான சூரியனை கேட்டேன். சூரியன் இருக்கா? இருக்குது. எப்போ உதிக்கும்? மகரிப் பின்னாடியா? சுபுவுக்கு பின்னாடி காலையில் உதிக்கும். சூரியன் உதிக்கிற நேரம் எது? காலை. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, அது வானத்தில் இருக்கிற சூரியன் உதிக்கிற நேரம். எனக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, அந்த சூரியன் எப்போ உதிக்கும் தெரியுமா? எப்போ உதிக்குமா? பஅதல் இஷாஇ, இஷாவுக்கு பின்னாடி தான் உதிக்கும். சுபுவுக்கு போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலை இந்த வேலை போர் வேலை அது இது எல்லாம் இருந்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வர்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, தன்னுடைய கணவரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆயிஷா அம்மா வர்ணிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூரியனை போன்றவர்கள், அவ்வளவு பிரகாசமானவர்கள். இன்னொரு அறிவிப்பில் ஆயிஷா அம்மா இப்படி சொல்கிறாங்க, நான் வீட்டில் என்னுடைய ஊசியை தவற விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளே தையும்போது ஊசியை தவற விட்டுட்டேன். ஊசியை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்த உடனே அவர்களுடைய வெளிச்சத்தில் என்னுடைய ஊசியினை அடையாளம் கண்டேன்றாங்க. என்னைக்காச்சும் நம்ம பொண்டாட்டி நம்மளை பார்த்து இது மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? என்ன, என்னைக்காச்சும் நம்ம பொண்டாட்டி நம்மளை பார்த்து இது மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? என்ன, என்னைக்காச்சும் ஒரு நாளாவது நம்ம மனைவி நம்மளை பார்த்து, ஏங்க என்னங்க வானத்து நிலவே மடியில் வந்து படுக்கிற மாதிரி இருக்குதுங்க, என்ன அழகாக இருக்கிறீங்க நீங்கள் சொல்லியிருப்பாங்களா? என்னைக்காவது? என்ன செய்ய, இந்த மனுஷனை தலையில் வச்சு கெட்டி தொலைச்சிட்டாங்க, அவரோட வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்ன காலங்கள் இருக்குமே தவிர என்ன இல்லை. ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளோ அழகான வாழ்க்கை தெரியுமா நபிகளாருடைய வாழ்க்கை. 11 மனைவிமார்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தும் கூட எந்த மனைவியும் கை நீட்டி இவரிடத்தில் இந்த குறை இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்ல முடிஞ்சுதா?
எவ்வளவு அழகான வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார். தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட எவ்வளவு நல்ல தன்மைகள் இருந்ததோ அதை மனசார பாராட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த நல்ல விஷயங்களை மனசார வாழ்த்துனாங்க, மனசார பாராட்டினாங்க. அந்த பாராட்டுக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு, அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தது. சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு ஹஸரத் இப்போ பயானுக்கெலாம் வர்றோம்ல, பயானுக்கு பெரிய ஹஸரத் வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, ஏதாவது ஒரு வீட்டில் ஹஸரத்துக்கு நாஸ்டா ஏற்பாடு பண்ணலாம், நாஸ்டாவை ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி ஒரு பெரிய ஹஸரத் 60 வயசு 70 வயசு தாண்டியவர், அந்த ஹஸரத் ஒரு இடத்துக்கு பயான் பண்ணாங்களாம். பயான் போன இடத்துல ஒரு வீட்டில் சாப்பாடு ஏற்பாடு. இந்த சாப்பாடு சமைச்சு கொடுத்த அம்மா ஒரு 60-70 வயசு பெருமானம் உள்ள ஒரு வயசானவங்க. அவங்க நாஸ்டாலாம் வச்சாங்க. ஹஸரத் போனார், போய் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த அம்மாட்ட போயிட்டு வரமா, ஜஸாக்கல்லா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க, உங்களுடைய நீங்கள் சுட்ட அந்த ரொட்டி அவ்வளோ பசுமையாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அழகான சால்னா, அதுக்குண்டான சால்னா, கறி சால்னா, இது மாதிரி ஒரு சால்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்த ஹஸரத்து ரொட்டி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். இதை கேட்டுட்டு அந்த அம்மா பின்னாடி கிச்சனில் நின்று ஓன்னு தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவருக்கு பாவமாக போச்சு, என்னடா நமக்கு ரொட்டி கொடுத்தாங்க, நம்ம வாழ்த்தத்தான் செஞ்சோம், வாழ்த்துனதுக்கு போய் இந்த அம்மா தேம்பி அழுகுறாங்களே பாவமே அப்படின்னு நினச்சிட்டு கேட்டாங்க, ஏம்மா ஏன் அழுகுறீங்க, நான் நல்லது தானே சொன்னேன், நீங்கள் செஞ்சு தந்தது நல்லா இருந்ததுன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னோன்னு அந்த அம்மா சொல்லிச்சான், ஹஸரத்து நான் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் அழுவலை, யார் பெற்ற பிள்ளையோ எந்த ஊர்லேருந்தோ வந்து எங்கள் ஊரில் வந்து என் வீட்டில் வந்து எங்கள் கையால் சாப்பிட்டீங்க, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கே அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு தூரம் என்னை புகழ்ந்து பேசுகிறீங்க, இந்த மனுஷனையும் கெட்டி 50 வருஷம் ஆகிப்போச்சு, 3 வேளையும் அரசு கடை டைம் மாறாமல் கொட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஒத்த நாள் கூட என்னை பார்த்து எம்மா நீ வச்சது நல்லா இருந்துச்சு, எம்மா நீ வச்சது நல்லா இருக்குது அப்படின்னு ஒத்த வார்த்தை இந்த மனுஷன் சொன்னதில்லை, அதை நினச்சி அழுகிறேன்னாங்களாம் அந்த அம்மா. யதார்த்தம் தானே, உண்மை தானே. என்னைக்காச்சும் நம்முடைய மனைவிமார்களை பற்றி உண்டான அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினாங்க. ஆயிஷா அம்மாவை பற்றி சொன்னாங்க, ஆயிஷாவை போல அறிவிச்சிறந்த பெண்கள் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைனப் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துவலுக்குன்ன எதன், கை நீண்ட பெண்மணி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆமாம் என் பொண்டாட்டி கொஞ்சம் கை நீண்டவ அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா நான் சொல்கிறேன் என் பொண்டாட்டி கொஞ்சம் கை நீண்டவ அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன விளங்குவீங்க, என்ன புரிஞ்சுக்குவீங்க? நல்லா வாங்குறாரு ஹஸரத்து அப்படின்னு தானே விளங்குவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துவலுக்குன்ன எதன் அப்படின்னு கை நீண்டவள்னு சொன்னது அந்த அர்த்தத்தில் இல்லை. தான தர்மங்களில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் வந்து கேட்டும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. யார் எப்போ தான தர்மத்துக்காக வந்து கேட்டு நின்றாலும் தன்னால் இயன்ற அளவுக்கு கொடுத்து விடுவாங்க. கை நீண்ட பெண்மணி, எப்போ யார் வந்து கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிட்ட இருந்த ஒரு சிறப்பு குணத்தை இந்த உலகத்துக்கே சொன்னாங்க. கியாமத் வரைக்கும் நாம் அதை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பாராட்டு அவ்வளவும் அந்த தாய்க்கு போய் சேருது. அந்த தாய் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த சந்தோஷங்கள் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துச்சு. அதே மாதிரி ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகு, வெளிரங்க அழகு எவ்வளவு அழகுன்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே வந்தால் லைட்டு தேவையில்லை. அதனால தான் மௌலூதினுடைய வரிகளில் சொல்கிறாங்க, அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூர், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் நிலவு, நீங்கள் பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசம். இது யார் சொன்ன வார்த்தை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஆயிஷா அம்மா சொல்கிற வார்த்தை. நபிகளார் அவ்வளவு பிரகாசத்துக்கு சொந்தக்காரங்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நம்ம ஒரு பொருளை விரும்புகிறோம், அந்த விருப்பத்துக்கு காரணம் வெளிரங்க அழகாக இருந்தால் அந்த வெளிரங்க அழகில் முதன்மை இடம், ஃபஸ்ட்டு இடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான். அவர்களை விட சிறந்த அழகு யாருக்கும் இல்லை, எதற்கும் இல்லை. தாஜ்மஹால்லாம் என்ன தாஜ்மஹால், ரசூலுல்லாவை பார்த்துட்டா தாஜ்மஹால், கனவுல பார்த்துட்டாலே அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாலே இந்த கண் அதோடு அவிஞ்சு போயிடக்கூடாதா, நபிகளாரை பார்த்த கண் இனி எதையும் பார்க்கக்கூடாது என்று எண்ணும் அளவுக்கு நபிகளாருடைய அந்த அழகு வசீகரத்தன்மை இழுக்கும். அவ்வளவு அழகுக்கு சொந்தக்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஃபஸ்ட்டு காரணம்.
அப்போ முதல் காரணம் ஜமாலியத்தாக இருந்தால், வெளிரங்க அழகுக்காக நாம் ஒன்றை பிரியப்படுவதாக இருந்தால் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பர் ஃபர்ஸ்ட். இரண்டாவது காரணம், அப்படி ஒன்றும் அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருசாக. ஒரு ஆளை நமக்கு பிடிக்கும். வேறு ஏன் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அழகுக்காக அல்ல. அவர் அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய அழகெல்லாம் கிடையாது. மாநிறம் நம்ம சொல்கிற மாதிரி, கருப்பாக இருந்தால் மாநிறம் தானே சொல்லுவோம். கருப்பாக இருந்தால் மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? மாநிறமாக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? கருப்பாக இருக்காருன்னு அர்த்தம். கருப்புன்னெலாம் சொல்ல மாட்டாங்க மாப்பிள்ளை மாநிறமாக தான் இருப்பார். கருப்பாக இருக்கிற மாப்பிள்ளையே இல்லை உலகத்தில், எங்கேயுமே இல்லை கருப்பு மாப்பிள்ளை. எல்லாமே மாநிற மாப்பிள்ளைகள். கருப்பாக இருந்து அவரை பிடிக்கலை, அவருடைய வெளிரங்க அழகு நமக்கு பிடிக்கலை. ஆனால் அவருடைய குணம், அல்லாஹு அக்பர், அவ்வளோ நல்ல மனுஷன். சில பேரை நம்ம வாழ்த்துறோம் அவருடைய மனசுக்காக, அவருடைய நல்ல எண்ணத்துக்காக, அவருடைய நல்ல குணத்துக்காக. அவருடைய நல்ல குணம் நம்மளை வசீகரிக்க செய்யுது, நமக்கு பிடிக்குது. அவருடைய அழகு இல்லாமல் போனாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணத்துக்காக அவரை பிடிக்குதுன்னு சொன்னால் அதுலேயும் முதல் இடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான அழகிய நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அது என்ன குணம்? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த அந்த குணம் எது? நல்ல குணம்னா முதல்ல என்னன்னு தெரியணும்ல. நற்குணம் இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சால் தானே. லட்டு இருக்கணும்னா எந்த லட்டு இருக்கணும்? திருப்பதி லட்டா இல்லை வேறு லட்டா, சின்ன லட்டா? லட்டில் எவ்வளோ வகை இருக்குது. எது வேணும்? குணம் இருக்கணும், நல்ல குணம் வேணும். நல்ல குணம்னா என்ன? அது எந்த கடையில் விற்கிது? 100 கிராம் எவ்வளோ? 1 கிலோவாக தான் தருவாங்களா? பரவாயில்ல, கிலோ கணக்கில் வாங்குவோம். 1 கிலோ எவ்வளோ நற்குணம்? எந்த கடையில் விற்கிது? எங்கே போய் வாங்கலாம்? அது என்ன? நற்குணத்தை 3 விதமாக பிரிக்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். நல்ல குணங்கிறதே 3 விதமான குணம் இருக்குது. ஒன்று ஹுலுக்க ஹசன், அதுவும் நல்ல குணம். அது என்ன அப்படின்னா பழிக்கு பழி வாங்குறது. ஒருத்தன் அடித்தா எந்த அளவு அடித்தானோ அந்த அளவு திருப்பி அடிக்கிறது. குட்ட குனிபவனும் முட்டாள்னு சொல்லுவாங்கள்ல. அடிபட்டா திரும்ப பரவாயில்ல அடின்னா அவன் பைத்தியக்காரன், வாங்கிட்டே இருக்க வேண்டியதான், எந்திக்கவே முடியாது, வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அது சரியில்லை. ஒருத்தரை அடித்தா அதே அளவுக்கு திருப்பி அடித்தா அது நல்ல குணம்தான். அதை விட அதிகமாக அடித்தா தீய குணமாக மாறிடும். அது அநியாயம். அதுக்கு பேர் ஒயின் ஆக்கபுத்தும் ஃபஆக்கிபு பிமிஸ்லிமா ஊக்கிபுத்தும் பிஹி. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. நீங்கள் பழி வாங்கணும்னு முடிவெடுத்தால் நீங்கள் எந்த அளவு பழிவாங்கப்பட்டீர்களோ அடிக்கப்பட்டீர்களோ அதே அளவுக்கு வாங்குவது தவறல்ல, தப்பு கிடையாது. அதுக்கு மேலே அடித்தா தப்பாயிடும். அப்போ பழிக்கு பழி வாங்கிறது ஒரு நல்ல குணம் தான், அது ஒரு குணம். ரெண்டாவது நற்குணம் என்ன தெரியுமா? இதை விட உயர்ந்தது. அது ஹுலுக்க கரீம் அப்படின்னு அதுக்கு பேர். அது அந்த நற்குணம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டான், நமக்கு தொல்லை கொடுத்துட்டான் அப்படின்னா, இப்போ நம்மளை அடிச்சிட்டான்னு வச்சுக்குவோமே, அடித்தவனை ஃபஸ்ட்டு பழிக்கு பழி வாங்கிறது இல்லை, நம்ம விட்டுட்டோம், அடிக்கலை, பழிக்கு பழி வாங்கலை. ரெண்டாவது பழிக்கு பழி வாங்காதது மட்டுமல்ல, அதை மன்னிச்சு விட்டுட்டோம். மன்னிக்கிறதுனா என்ன தெரியுமா? வெறும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதில்ல, மறப்போம் மன்னிப்போம், அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் அதோடு விட்டுறணும். மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், ஆமாம் நீ தான் அன்னைக்கு அப்படி செஞ்சவளாச்சேன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு பேர் மன்னிப்பல்ல, மன்னிப்பு கேன்சல் ஆச்சுன்னு அர்த்தம். மன்னிப்புனுடைய அழகன்னா, மன்னிப்புன்னா அவன் செஞ்சதை நம்ம மன்னிச்சிட்டோன்னு சொன்னால் அதோட மறந்துடணும், ஃபினிஷ். இனி அதை பற்றி பேசக்கூடாது, அந்த தப்பை பற்றி பேசக்கூடாது. அதுதான் மன்னிப்பு, உண்மையான சரியான மன்னிப்பு. அப்போ நாம் ஒருத்தர் அடித்ததுக்கு அவனை பழிக்கு பழி வாங்கலை, அதோடு அதை மறந்து மன்னிச்சாச்சு. செகண்ட். மூணாவது நல்ல குணம் இருக்குது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்ததா அல்லாஹ் சொல்கிறான், அது ஹுலுக்க அலீம், இன்னக லஅலா ஹுலுக்கின் அலீம். அந்த நல்ல குணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் அடித்தா அவரை திருப்பி அடிக்கிறது இல்லை, பழிக்கு பழி வாங்கிறது இல்லை. செகண்ட், அவரை மன்னித்து விட்டுறது. மூணாவது, அவருக்கு ஏதாவது நல்லது செய்கிறது. இப்போது என்னை ஒருத்தர் அடித்தார்னு வச்சுக்குவோம், திடீர்னு டபால்னு அடிச்சிட்டார் கன்னத்தில் அடித்த உடனே நான் என்ன செஞ்சேன், டக்குன்னு பாக்கெட்டில் காய விட்டு ஒரு 1000 ரூபா எடுத்து அடித்தவர் கையில் கொடுத்துட்டேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ? இல்லை. ஆனால் 1000 ரூபா கொடுத்தா ரெடியாக இருப்போம். ஒருத்தர் அடித்தா 1000 ரூபா தர்றாருன்னு சொன்னால் சும்மா விடுவோமா? சரி, நான் இப்படி செஞ்சா, என்னை ஒருத்தர் அடித்தார்,
அடித்தவரை நான் திருப்பி அடிக்கலை, அவரை மன்னிச்சு விட்டுட்டேன். அது மட்டுமல்லாமல் அவருக்கு 1000 ரூபா பணமும் கொடுத்தா என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. லூசு பயலாக இருப்பான் போல தெரியுது, அடியும் வாங்கிட்டு காசும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. ஆனால் அல்லாஹ் அதை தான் நல்ல குணங்கிறான், அதுதான் சிறந்த குணங்கிறான். நல்ல குணத்தின் அடையாளமே அதாங்கிறான். எது? யார் நமக்கு தொல்லை தந்தாங்களோ, யார் நம்மை காயப்படுத்தினார்களோ, யார் நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் குணத்திலேயே இருக்கக்கூடிய நல்ல குணம். அதுதான், அதை விட ஒரு சிறந்த குணம் கிடையாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அந்த குணம் இருந்ததாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம் அப்படின்னு சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்தது, சும்மா சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செஞ்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் டென்ட் அடித்து தங்கியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தினுடைய அடியில் தன்னுடைய போர் வாழை உடை வாழை அந்த மரத்தில் தொங்க விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தலை சாய்ச்சாங்க. சாய்ச்சவங்க கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யணும்னு வந்த ஒரு யூதன், டைம் கரெக்டாக எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு யூதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நைஸாக வந்து நபிகள் நாயகம் தொங்க விட்டு அவங்களுடைய வாளையே எடுத்து வாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வச்சுக்கிட்டு சப்தமாக கேட்டான், மையம்னா உக்கமின்னி, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யார்? வசமாக மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் ஒன்றுமே நிராயுதபாணியாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எந்த ஆயுதமும் கையில் இல்லை, வசமாக மாட்டினீங்க. என்கிட்ட என்ன இருக்குது? ஆயுதம் இருக்கிறது. இப்போ நான் உங்களை வெட்ட போகிறேன், இப்போ என்னிடமிருந்து உங்களை காப்பாற்ற போகிறது யார் அப்படின்னு கேட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னாங்க, அல்லாஹ்னாங்க. அல்லாண்ட உடனே இந்த வார்த்தை சத்தத்தை கேட்ட உடனே அவன் கையில் இருந்த அந்த வாள் நடுங்கி கை நடுங்கி கீழே விழுந்துச்சு. விழுந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, மையம் நோக்க மின்னி, இப்போ வாள் என் கையில், நீ நிராயுதபாணி, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போ என்ன உங்ககிட்டேன்னு காப்பாற்ற போவேன் யார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த யகூதி உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ ஆரம்பிச்சிட்டார். முகம்மது அவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்ல குணம் உள்ளவராம், எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடியவராம், யாரையும் நீங்கள் வெட்டணும் கொல்லணும் அப்படிலாம் நினைக்காதவராம், நீங்கள் எல்லா மக்களையும் நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு வாயார புகழ ஆரம்பித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எப்படியோ என்கிட்டேன்னு தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? சரி போ போ பொழைச்சி போ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. இன்றைக்கி பழிக்கு பழி வாங்கலை, மன்னிச்சிட்டாங்க, மன்னிச்சிட்டேன் போ அப்படின்ட்டாங்க. வெட்ட வந்தவனை சும்மா விடலாமா? ஏதோ சும்மா வீட்டுக்கு வந்து இருந்து ஏதோ கொஞ்சம் திருடிட்டு போயிட்டான், 1000 ரூபாய் எடுத்துட்டான், 10 பரவாயில்ல. கொல்ல வந்தவனை திரும்ப விட்டு அவன் சும்மா இருப்பானா? திரும்ப வந்து கொல்ல மாட்டான். ஆனால் கொல்ல வந்தவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நேராக தன்னுடைய கூட்டத்தவர்கள்ட்ட போனான். கூட்டத்தவர்கள்ட்ட போய் சொன்னான், முஹம்மது அவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம், அவர் தவறானவர், தவறான கொள்கை கொண்டு வந்திருக்கிறாரு, நம்மெல்லாம் ஏமாத்துறாரு அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே நான் உணர்ந்த ஒரு விஷயம், வசமாக நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் நினச்சிருந்தா நான் அவரை கொல்லணும்னு நினச்ச கொலையாளி என்னை அதே இடத்துல 2 துண்டாக வெட்டி போட்டிருக்கலாம். ஆனால் அந்த முஹம்மது அப்படி செய்யலை. உண்மையிலேயே அவர் நற்குணம் உள்ளவர் தான், உண்மையிலே அவர் நம்ம மீது பாசம் உள்ளவர் தான், உண்மையிலே அவர் நம்ம நல்ல இருக்கணும்னு நினைக்கிறவர் தான். அதனால தான் என்னை உயிரோடு விட்டுட்டார். இப்போ நான் உயிரோடு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்ல, இது அந்த முஹம்மது போட்ட பிச்சை தான். எனவே அந்த முஹம்மது நல்லவர் தான், அவர் உண்மையானவர் தான், அவர் தூதர் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இனத்தவர்கள் எல்லாரையும் மொத்தமாக கூட்டிட்டு வந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தன்னை கொல்ல வந்த ஒரு யூதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது என்னது? திரும்ப கொன்னாங்களா? மன்னிச்சு விட்டாங்க. அதையும் தாண்டி விலை மதிக்க முடியாத கிஃப்டாக ஹிதாயத்தை கொடுத்துருக்குறாங்க. கொடுக்க முடியுமா யாராலையாவது? ஹிதாயத்தை கொடுத்துருக்க. அவருக்கு ஹிதாயத்து கிடச்சிருச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு, சொர்க்கவாதி ஆகிட்டாரு. யாரால் கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாத பெரிய கிஃப்டை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாங்க. இது மாதிரி 1000 சம்பவங்கள் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்ய வந்தவர், பிளான் போட்டு வந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருக்குது, தொழுது முடித்த உடனே இப்படி திரும்பி பார்ப்பாங்க,
யாராவது புதுமுகம் இருந்தால் கூப்பிடுவாங்க. இவர் நம்ம மஹல்லா நம்ம ஏரியாவை சார்ந்தவர் இல்லையே, புதுசாக வந்திருக்கிறாரு, என்ன விஷயம் தெரியலையே, உடனே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நீங்கள் யார், எங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க கேட்டுட்டு அவருக்கு உண்டான மதிய சாப்பாடு, மதியம் வந்திருக்கிறாரா மதிய சாப்பாடு, நைட்டா அவர் தங்குறதுக்கு உண்டான இடம் எல்லாத்தையும் அவர் கேட்காமலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு கொடுப்பாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பழக்கம். அப்படி ஒரு நாள் பார்க்குறாங்க, ஒருத்தர் வந்து நிற்கிறார், கூப்பிட்றாங்க, என்ன விஷயம், இல்லை நான் இப்படி வந்திருக்கிறேன், மதியனால தங்கணும், இங்கே ஒரு நாள் ஒரு நைட்டு தங்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அவரை தான் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்து இங்கே நீங்கள் தங்கலான்னு சொல்லி அவரை தங்க வச்சு நைட் அவருக்குண்டான சாப்பாடு உணவெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்தது எதுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணணுன்ற பிளானோடு வந்திருக்கிறார். பிளான் போட்டு வந்தவருக்கு எங்கேயே இடம் கிடச்சிருச்சு, ரசூலுல்லாவுடைய வீட்டுக்குள்ளேயே இடம் கிடச்சிருச்சு. இடம் கிடச்சிட்டா சொல்லணுமா அவருக்கு, பிளான் சக்ஸஸ், நைட்டோடு நைட்டாக என்ன செஞ்சிட வேண்டியதான், போட்டு தள்ளிட வேண்டியதான்ற நினப்போடு இருக்கிறார். நல்லா சாப்பிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரையும் அறியாமல் தூங்கிட்டார். நைட்டில் திடீர்னு அவருக்கு வயிறெல்லாம் சரியில்லை, வயிறெல்லாம் கலக்கிச்சு, வயிறு கலக்கி அங்கேயே இடத்தையே அசுத்தம் பண்ணிட்டார். அசுத்தம் பண்ண பிறகு அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. சரி, நமக்கு சோறு போட்ட மனுஷன் அவருடைய வீடெல்லாம் இப்படி அசிங்கம் பண்ணி தொலைச்சிட்டோமே, சரி இதுக்கு எப்படி நம்ம இருக்கிறது, காலையில் அவர் முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த குற்ற உணர்ச்சியில் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் முழிச்சு வர்றாங்க, அவர் இருந்த இடத்த அசுத்தமாகி கிடக்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் அந்த அசுத்தங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறாங்க. ஓடி போனவர் தான் கொண்டு வந்திருந்த வாளை விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போனதுனால தான் விட்டுட்டு போன வாளை எடுக்கணும்னு வர்றார். அந்த வாளை எதுக்காக கொண்டு வந்தார், ரசூலுல்லாவை கொலை செய்ய எடுக்கணும்னு வர்றாரு. வந்தப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாரு, தான் அசுத்தம் செஞ்சதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரங்களால் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மாத்திரத்திலேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த மனுஷனை போய் நான் கொல்ல வந்திருக்கிறேனே, எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறார், எனக்கு சோறு போட்டு என்னுடைய அசுத்தத்தை அவருடைய கையாலேயே அவர் கிளீன் பண்ணுறார், இவரை போய் நான் நல்லவர் இல்லை கெட்டவர் நினச்சிருக்கிறேனே. அப்போவே மாறினார். தன்னை கொல்ல வந்த பலரையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதாயத் என்னும் கிஃப்ட்டை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, வரவேற்றாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள். அப்போ கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணங்களில் உயர்ந்த குணமாக இருக்கக்கூடிய அடுத்தவர்களை, யார் நமக்கு தொல்லை தந்தவர்களை, யார் நமக்கு கஷ்டம் கொடுத்தவர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிக்கு பழி வாங்கலை, அவங்கள மன்னிச்சு விட்டு அவங்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டுச்சோ அப்போவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்களே, இந்த குணம் யார்கிட்டையும் பார்க்க முடியாது, இது நபிகளாரிடத்தில் மட்டும் இருக்கும் குணம். எனவே தான் இந்த குணத்தை சுட்டி காட்டி அல்லாஹ் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் அந்த மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தான். அப்போ குணத்துக்காக ஒருத்தரை நாம் பிடிக்கும், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் அழகு பெருசாக இல்லைன்னாலும் நல்ல மனுஷன், நல்லது செய்வார், ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு தேவை, இது ஒரு தேவை, கஷ்டப்படுற ஒரு குமருக்கு தேவை அப்படின்னா உடனடியாக ஹெல்ப் பண்ணுற மைண்ட் உள்ளவர் அப்படின்றதுனால அவரை பிடிக்கும்னு சொல்கிறோம்ல. இப்படி ஒருவரை ஒரு நல்லது செய்கிறதுக்காக நல்ல குணத்துக்காக பிடிக்கும் சொன்னால் அங்கேயும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நபராக இருக்கிறாங்க. மூணாவது விஷயம், சில பேரை நம்ம பிடிப்பதற்கு காரணம் என்னென்னா, அவங்க நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது உபகாரம் செஞ்சுருப்பாங்க, கிஃப்ட் ஏதாவது ஏசான் செஞ்சுருப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் பெரிய அழகில்லை அவர் பெரிய நல்ல குணம் உள்ளவர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு சில பேரை பாருங்கள், நாம் அவரை திட்டுவோம், மனுஷனாக இருந்தாலும் அப்படிமோ. இன்னொருத்தர் சொல்லுவார், அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர்னால தான் நான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் மற்றவங்களுக்கு வேணால் கெட்டவராக இருக்கலாம், மற்றவருக்கு வேணால் அவர் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் என் விஷயத்தில் அவர் நல்லா நடந்திருக்கிறார், என்னை வாழ வச்சவர் அவர் தான், நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு கை கொடுத்து விட்டவர் அவர் தான், அவர் இல்லைன்னா நான் இந்த உயர்வுக்கே வந்திருக்க முடியாது. நம்ம யாரெல்லாம் தவறானவங்க தப்பானவங்கன்னு விளங்கி வச்சுருக்கிறோமோ அந்த நமக்கு தவறாக தெரிகிற பலரும் இன்னொருத்தருக்கு நல்லவங்களாக தெரிகிறாங்க. நாம் நம்மளை பொறுத்தவரை அவர் தப்பானவர், நம்மளை பொறுத்தவரை அவரை ஒதுக்கி வைக்க வேண்டியவர். ஆனால் அவர் யாரோ ஒருவருக்கு எப்படி தெரிகிறார், நல்லவராக தெரிகிறார். அசிங்கமாக இருக்கிறான் ஒருத்தன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு குளிக்கலை, பயங்கரமான கப்படிக்குது, நாத்தடிக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் பக்கத்தில் கூட நமக்கு போகிறதுக்கு மனசு வராது, அருவருப்பாக நினைக்கிறோம், அவன் பக்கத்தில் கூட போக மாட்டோம். ஆனால்
அவன் பக்கத்திலேயே வாலாட்டி வர்ற நாய் இருக்குல்ல, அவன் போடுற அந்த சாப்பாட்டுக்காக, அவன் போடுற அந்த பண்ணுக்காக, அவனுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சத்தை அந்த நாய்க்கு போடுறான். அந்த நாய் அவனையே சுற்றி சுற்றி வருது. நமக்கு ரொம்ப மோசமானவனாக இருக்கக்கூடிய ஒருவன், நமக்கு ரொம்ப அருவருப்பாக தெரியக்கூடிய ஒருவன் இன்னொருவனுக்கு எப்படி இருக்கான்? இன்னொரு பொருளுக்கு, இன்னொரு வஸ்துக்கு ரொம்ப பிடித்தமானவனாக மாறி போகிறான். அப்படி எவ்வளவோ இருக்கும். அப்படி பார்க்க போனால் இஹ்சானுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணார், நமக்கு உதவுனார் என்பதனால் ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு வரலாம். அங்கேயும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வானவர்கள். ஏன் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஹிதாயத். அந்த நபி இல்லைன்னா வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை மட்டும் சொன்னால் என்னாக முடியாது? முஸ்லீமாக முடியாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையும் சேர்ந்தாதான் முஸ்லீமாகவே ஆக முடியும். அப்படின்னா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹிதாயத்தை தந்த பெரிய இஹ்சான் செஞ்சுருக்காங்க, பெரிய உபகாரம் நமக்கு ஸல்லல்லாஹு செஞ்சுருக்கிறாங்க. நாம் முஸ்லீமாக வாழ்வதற்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நாம் ஹவுலுல் கௌசர் நீரை பருக காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்போ அவ்வளவு இஹ்சான் செஞ்சவங்க. நம்முடைய அம்மா செய்யாதது, நம்முடைய அத்தா செய்யாதது, நம்முடைய உறவுகள் செய்யாதது, நம்முடைய நண்பர்கள் செய்யாதது, யாரும் செய்யாத ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு பெரிய இஹ்சான், ஒரு பெரிய உபகாரம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இஹ்சான் அடிப்படையில் ஒருத்தரை நமக்கு பிடிக்கும் என்றால் அங்கேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிடத்தில் நிற்பாங்க. 4வது காரணம் ஒருத்தரை நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அது கராபத், உறவு முறை. அவர் பெரிய அழகும் கிடையாது, நல்ல குணமும் கிடையாது, அவரால் நமக்கு 5 பைசா லாபமும் கிடையாது. பின்ன ஏன் அவரை பிடிக்கும்? எனக்கு மாமா, வேறு என்ன செய்ய பிடிக்கும். எனக்கு மச்சான், அதனால் பிடிக்கும். என் பொண்டாட்டிக்கு தம்பி, அவரை பிடிக்கலன்னு சொன்னால் பொண்டாட்டி என்ன பிடிக்கலன்னு சொல்லிவிடுவா, அதனால் பிடிக்கும். அவரை ஏன் பிடிக்கும்? அவர் நல்ல குணம், அதெல்லாம் அவரை ஏன் பிடிக்கும்? ஏன் பொண்டாட்டி என்ன நல்லா பார்த்துக்கணுன்னா நான் அவர் தம்பியை நல்லா பார்த்துக்கணும், அப்போ தான் ஏன் பொண்டாட்டி என்ன பார்ப்பாண்டா, அதனால் எனக்கு இவரை பிடிக்கும். அந்த உறவுக்காக, அந்த உறவு முறைக்காக நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையானவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய், முஃமின்களுக்கு தாய். நம்முடைய தாய்னா ரசூலுல்லாஹ் யார்? அத்தா. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் பாவா, எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் அத்தா, எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் வாப்பா. தகப்பனாரை விட ஒரு சிறந்த உறவு இருக்க முடியுமா? தகப்பன் மகன் என்கிற உறவை விட கிடையாது. தாய் பிள்ளைங்கிற இந்த உறவு தான், மகன் அத்தாங்கிற இந்த உறவு தான் ஃபஸ்ட்டு உறவு. அதுக்கப்புறம் தான் மாமா மச்சான் அவன் எல்லாமே அதுக்கப்புறம் தான். முதல்ல பிறப்பு தகப்பனாலும் தாயினாலும் நமக்கு கிடைக்குது. அவங்க தான் நம்முடைய முதல் உறவு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உறவின் முதல் உறவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். அந்த அடிப்படையிலையும் அப்போ நீங்கள் எதை விரும்புகிறதா இருந்தாலும் பண்ணி பாருங்கள், இந்த நாளில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த 4 காரணத்திலையும் உச்சக்கட்டத்தில் இருப்பவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை தாண்டி இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஹுப்ப அக்லி. இது இந்த அறிவு சொல்கிற காரணம். ஒருத்தன் மேலே அன்பாக இருக்கணும்னா இதெல்லாம் காரணமாக இருக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் தான் அன்பாக இருப்பான் என்பதற்குண்டான காரணம், அவ்வளோதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய அன்பு இந்த அன்பல்ல. இப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நம்ம அவங்கள பிரியப்படணும் என்ன நினைக்கவே கூடாது. மனுஷனாக பிறந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்பணும். ஹுப்ப தபஇன்னு சொல்லுவாங்க. இயற்கையிலேயே நபியின் மீது ஆசை வரணும். யாரும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம புகழக்கூடாது, யாரும் சொல்லி நபியின் மீது ஸலவாத்தை நாம் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லி அந்த நபியை பற்றி நாம் புகழக்கூடாது. நமக்கே தோணணும், நமக்கே ஒரு ஆசை வரணும். நாம் என்ன செய்யணும்? ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவுக்கு போகணும், ரசூலுல்லாஹ்வுடைய மக்பரால் நின்று சலாம் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை நீங்கள் வந்து சந்திச்சா உயிரோடு இருந்தால் சந்தித்தது மாதிரி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அந்த ரசூலுல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசை இல்லையா? பணம் இல்லை, வசதி இல்லை, ஆசை இருந்தால் போதும். அல்லாஹ் வசதியையும் பணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான்.
ஹஜ்ஜிக்கு போகிறவங்க உம்ராவுக்கு போகிறவங்களாம் பணம் உள்ளவங்க மட்டும் தான் போகிறாங்களா? இந்த காலத்தை பொறுத்தவரை பணம் இல்லாத பலருக்கும் அல்லாஹ் சர்வசாதாரணமாக யாரின் மூலமாகவோ ஏற்பாடு செஞ்சு எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஆசை வேணும். இயற்கையிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத் வேணும். அந்த முஹப்பத்தை சஹாபாக்கள் நமக்கு உணர்த்தினாங்க. அபூ சுஃபியான் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ மக்கால ஹிஜ்ரி 8 அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அபூ சுஃபியான் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஸைத் இப்னு தஸ்னா என்கிற ஒரு சஹாபி, அவரை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற காரணத்தினால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருங்கிற காரணத்தினால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த ஸைத் இப்னு தஸ்னா என்கிற சஹாபிட்ட அபூ சுஃபியான் அவங்க கேட்குறாங்க, அனஷ்ஹது பில்லாஹி யா ஸைத் அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆன் ஃபி இந்தனா மகானக் ஃபலரப உனுகுஹு ஃபைன்னக ஃபி அஹ்லிக். நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். எங்கே இருக்கும்போது கேட்குறாரு, தூக்கு தண்டனை கைத்த மாட்டியிருக்கு, தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. இப்போ அந்த சஹாபிட்ட ஸைத் இப்னு தஸ்னாட்ட அபூ சுஃபியான் அவங்க கேட்குறாங்க, நான் இப்போ ஒரு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு. ஒன்றை நிப்பாட்டி இருக்கிற இந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிப்பாட்டிட்டு ஒன்றை விடுதலை பண்ணிடலாம். நீ உன்னுடைய குடும்பத்தில் போய் சந்தோஷமாக இரு, மனைவி மக்களோட நீ சந்தோஷமாக இரு. இந்த இடத்துல உனக்கு பதிலாக யாரை நிப்பாட்டலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டி அவருக்கு தூக்கு போட்டுடலாம். சரி, அவரை நிப்பாட்ட போகிறோமா? இல்லை. அவருக்கு தூக்கு போட போகிறோமா? இல்லை. இப்படி நிப்பாட்டி தூக்கு போட்டால் எனக்கு சம்மதம் அப்படின்னு நீ சொன்னால் போதும். தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை, கடைசி ஆசையை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உங்களை விடுதலை பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு இது பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். என்னுடைய இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிறுத்திட்டு நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்லன்னு நீங்கள் சொன்னால் இப்போவே நான் உன்னை விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு அபூ சுஃபியான் சொல்கிறார். ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் அல் ஆன் ஃபி மகானிகி அல்லதி ஹுவ ஃபீஹி துஸீபுஹு ஷௌகத்தன் துதீஹி வைன்னி ஜாலிசுன் ஃபி அஹ்லி. என்னுடைய இடத்துல ரசூலுல்லாஹ்வை நிறுத்தி, அதாவது அவங்களுக்கு தூக்கு போட்டுட்டு என்ன ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் ஒரு முள் குத்துவதை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் மேலே ஒரு முள்ளை குத்துனா பரவாயில்ல, உங்களை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாலே நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் ரசூலுல்லாவையே தூக்கில் போடணும்னு சொன்னால் எப்படி நான் ஏற்றுக்குவேன்? என் உயிரை விட உயர்ந்தவர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அபூ சுஃபியான் அவர்கள் சொன்ன வார்த்தை, மா ரஐத்து மினன் நாஸி அகதுன் யுஹிப்பு அகதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உலகத்தில் இப்படி யாரையும் பார்த்ததே கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முஹம்மது நபியை எந்த அளவு விரும்புகிறாங்களோ, எந்த அளவு நேசம் வச்சிருக்கிறாங்களோ, இது மாதிரி ஒரு நேசத்தை, இது மாதிரி ஒரு பாசத்தை நான் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல, யார்கிட்டையும் பார்க்கல. எந்த லவ்வராக இருந்தாலும் சரி, இந்த லவ்வராக இருக்கிறாங்க, தன்னுடைய லவ்வருக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இன்னொரு லவ்வர் துடிச்சிட்றான் அப்படின்லாம் சொல்கிறோமல்ல, யாராக வேணா இருக்கட்டும், யாருடைய அன்பும் யாருடைய லவ்வும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சஹாபாக்கள் வைத்திருந்த அன்புக்கு ஈடாக நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவு உயர்ந்த அன்பு நபிகளாரின் மீது தன் உயிர் போனாலும் பரவாயில்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும்னு நினச்சவங்க சஹாபாக்கள். ஒரு போர்க்களத்து உஹதுடைய போர்க்களத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. நமக்கு தெரியும். பல் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் எதிரிகள் ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க. முஸ்லீம்களை எல்லாம் மன ரீதியாக அவங்கள ஒன்றும் இல்லாமல் முடக்கணும். ஃபஸ்ட் அதுதான். எவ்வளோ கன்று கையில் வச்சுருந்தாலும் சரி, மன ரீதியாக நம்மளால் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்களால எதிர்த்து போயிட முடியாது.
அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க, மௌத்தாக்கப்பட்டுட்டாங்கன்ற ஒரு அவதூறை பரவ விட்டாங்க. இது பரவிச்சு. இது பரவி மதீனாவில் இருந்த ஒரு அன்சாரி சஹாபிய பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய காதுக்கு போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர்க்களத்தில் இறந்துட்டாங்களாம், ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்களாம்ன்ற செய்தி அந்த பெண்ணுக்கு கிடைச்ச உடனேயே அந்த அன்சாரிய சஹாபிய பெண்மணி உடனடியாக கிளம்பி உஹதுடைய போர்க்களத்துக்கு வர்றாங்க. இவங்க வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பெண்மணிக்கு சொல்லப்படுகிறது, குத்தில அபூஹா, அந்த பெண்ணுடைய உங்க அத்தா உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா கேட்குறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மா ஃபஅல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் அத்தா இறந்துட்டார், ஷஹீதாயிட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த அம்மா போகிறாங்க. போன உடனே அந்த அம்மாவுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுடைய சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டார், இந்த போர்க்களத்தில் உஹதுடைய போர்க்களத்தில் உங்களுடைய சகோதரன் இறந்துட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க, உங்களுடைய கணவர் இறந்துட்டாரு, ஷஹீதாயிட்டாரு என்கிற செய்தி கிடைக்குது. இந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் தூரம் போகிறாங்க, உங்களுடைய மகன் ஷஹீதாயிட்டாரு, இறந்து போயிட்டாரு என்கிற செய்தி கிடைச்சது. அந்த அம்மா கேட்ட கேள்வி, மா ஃபஅலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கிறாங்க, திருப்தியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பதட்டப்பட வேணாம். உங்களுடைய தகப்பனார் போயிட்டாரு, உங்களுடைய சகோதரன் இறந்துட்டாரு, உங்களுடைய கணவர் இறந்துட்டாரு, உங்களுடைய மகன் இறந்துட்டார். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க. அத்தா பாதுகாப்பார், அத்தா இல்லைன்னா கணவர் பார்ப்பார், கணவர் இல்லைன்னா புள்ள பார்ப்பார், யாரும் இல்லைன்னா சகோதரன் பார்ப்பான். ஒரு பெண்ணுக்குண்டான அனைத்து எல்லாரும் இறந்துட்டாங்க. எல்லாரையும் இறந்த நிலையில் அந்த சஹாபிய பெண்மணி கேட்ட வார்த்தை, மா ஃபஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலு கைரா ஹுவ பிஹம்தில்லாஹ் கமா துஹிப்பீன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் அந்த அம்மா கேட்கல. அருணிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி எங்கே இருக்கிறாங்க காட்டுங்க, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தே ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வை உஹதுடைய போர்க்களத்தில் அந்த சஹாபிய பெண்மணி, எந்த சஹாபிய பெண்மணி? அந்த போர்க்களத்தில் தன்னுடைய கணவரை, தன்னுடைய தகப்பனாரை, தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து நிர்கதியாக நிற்கிற ஒரு பெண்மணி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை, குல்லு முசீபத்தின் பஅதஹு ஜலல் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு வர்ற எந்த கஷ்டத்தையும் நான் தாங்குவேன். யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த முசீபத் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அது ஒன்றுமில்லாதவைகள். எதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நல்லா இருந்தால் நான் என் குடும்பமே ஷஹீதானாலும் கவலை போட போவதில்லை என்று ஒரு சஹாபிய பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த நேசம், அந்த பாசம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த அன்பு எப்படிப்பட்டது? உயிருக்கு உயிரானதா, உயிரினும் மேலானதா அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு தஆலா கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கான வல்லாஹி அஹப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ அப்னாஇனா வ உம்மஹாத்தினா வ மினல் மாஇல் பாரிதி அலல்லமா. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவங்க தெரியுமா? அஹப்பு இலைனா, எங்கள் உயிரை விட மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய பொருளாதாரத்தை விட மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய குழந்தைகளை விட மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய பெற்றோர்களை விட மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, தாகமாக இருக்கக்கூடியவனுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, அதுலேயும் குளிர்ந்த தண்ணீர், பயங்கரமான வெயில், பயங்கரமான சூடு, அந்த சூடில் நிற்கிறவனுக்கு பயங்கரமான தாகத்தில் இருக்கும்போது ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா அவன் எவ்வளவு விரும்புவானோ அதை விட அதிகம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு இருந்தது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிகழ்வு நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி.
யாரை சொல்கிறதா, என் உயிர் மேலே எனக்கு ஆசை இருக்குது, என் உயிருக்கு அடுத்ததான் நான் உங்களை தான் விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் அவங்க உயிர் மேலே ஆசை இருக்கும் இல்லையா? ஆமாம், நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொன்னாலே பயம். ஏன் அஜர்த்து நல்ல காலத்தில் போய் முசீபத்தான வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியலையா? பள்ளியாசலில் உட்காந்து இந்த வார்த்தை தான் சொல்லணுமா? சும்மா சொன்னாலே நமக்கு பிடிக்காது. பிடிக்குமா? யாரையாவது பார்த்து மொத்த போயிடுவீங்களோ அப்படின்னு கேட்டால் பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், இன்னும் நல்லா இருப்பீங்க, இன்னும் 100 வருஷம் வாழ்வீங்க அப்படின்னு எவ்வளோ நல்லா. அப்போ அந்த வார்த்தையை கூட விரும்ப மாட்டோம், நான் நல்லா இருக்கணும். உமர் ரலியல்லாஹு சொல்கிறேன், என் உயிர் மேலே எனக்கு ஆசை இருக்குது, என் உயிருக்கு அடுத்ததாக யாரை சொல்லலாம், நான் உங்களை தான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, லா யுமினு அஹதுக்கும் அத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸி. ஒருவன் தன்னை விட என்னை உயர்வாக விரும்பாத வரை அவன் உண்மையான முஃமினாக ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வல்லாஹி அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னை விட நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்ஆன் யா உமர், இப்போ தான் உண்மையான முஃமினாக இருக்கிற அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ நம்முடைய உயிரை விட அதிகம் விரும்ப வேண்டியது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம உயிருக்கு உயிராக விரும்புகிறோம், நம்முடைய உயிருக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்புகிறோம். அப்படின்னா அதை எப்படி வெளிப்படுத்தணும்? உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தால் போதுமா? ஈட்டி முனையை நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம். மீலாது விழா பேரணிலாம் நடத்தணும்னு வச்சிங்களேன், அந்த பேரணியில் அட்டேங்கப்பா நம்மளை மாதிரி ஈமான் வேறு யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு என்ன சத்தம் முடியுமோ அவ்வளோ சத்தம் போட்டு சொல்லுவோம். ஈட்டி முனையை நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் அப்படின்னு சத்தம் போடுவோம். லோகர் தொலைக்கு பாங்க சொல்லிடுவாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரைட், ஈட்டி முனையை நிறுத்தினாலும், அசருக்கு பாங்க சொல்லியாச்சு, லோகர் போச்சு, அசர் போச்சு. ஈட்டி முனையை நிறுத்தினாலும் இஷாவுக்கு அங்கே பெரிய மாநாடு, அங்கே போய் சேர்ந்துருவோம். லுகர் இல்லை, அசர் இல்லை, மகரிப் இல்லை, வாய் மட்டும் என்ன சொல்லுது? ஈட்டி முனையை நிறுத்தினாலும் எங்கே ஈமான் இழந்துக்கிட்டே இருக்க. இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, லவ் கான ஹுப்புக சாதிகன் லஅததகு ஃபைன்னல் முஹிப்ப லிமை யுஹிப்பு முத்தீஉ. பாசமுள்ளவன், அன்புள்ளவன் அப்படின்ற யார் தெரியுமா? உண்மையான அன்பு யாருக்கு இருக்கும் தெரியுமா? உங்களுடைய அன்பு உண்மையான அன்பாக இருந்தால் நீங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க. நம்மெல்லாம் வெட்கப்படணும். ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் முடி வச்சு ஃபங்கு வச்சா இவனும் ஃபங்கு வைப்பான். அவன் மொட்டை அடித்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோதான் அடிச்சுட்டு மொட்டை அடிச்சிடறான். நம்ம மொட்டை அடிக்கிறது சுன்னத்துன்னு சொன்ன உம்ராவில் ஹஜ்ஜில் போய் பாருங்கள், இந்த கூத்தெல்லாம் நல்லா பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹஜ்ஜிக்கு வந்துடுவார் ஹாஜியார். ஹாஜியார் வந்து முதல்ல உம்ராவை முடிப்பார். முடித்தோடனே ஹாஜியார்கிட்ட சொல்லுவாங்க, சிறைச்சிருங்க, மொட்டை அடிங்க, சுன்னத்து. மொட்டை அடிக்கலாம், எங்கள் ஊரில் அஜர் சொன்னார், மொட்டையும் அடிக்கலாமா, முடி வெட்டினாலும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். மொட்டை தான் அடிக்கணுமா அஜர்த்து? முடி வெட்டினா போதாதா? எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, இதை கொடுக்க மாட்டீங்களாயா? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வேணும் ஹஜ்ஜு வேணும், இவ்வளோ பாக்கியம், அல்லாஹ் இவ்வளோ நம்மளை விரும்பியிருக்கான், இவ்வளோ முக்கியமான எல்லாம் வந்தாச்சு. அந்த முடியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு யோசிப்போம். ஆனால் ஒரு தலைவனை நேசிக்கிற ஒரு ரசிகனை பாருங்கள், இவன் முடின்னு சாவுறான், முடி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்களாம், எப்பவும் முடி. ஏன்னா அவன் முடி வச்சான்றதுனால. அவன் எப்போ மொட்டை அடித்து அவன் தடை விட ஆரம்பிச்சிட்டானோ இவனும் உடனே அவ்வளவு முடியையும் எடுத்துட்டு உடனே தடை விடுறான். என்னடா, நேற்று வரைக்கும் முடியே கட் பண்ண மாட்டேன்னு சொன்னவன், இன்னும் சொல்ல போனால் எண்ணெயே தேய்க்காதவன், எண்ணெய் தேய்க்காமல் இப்படியே சீவி விட்டுக்கிட்டே அலைஞ்சவன் இப்போ மொட்டை அடிச்சுட்டு வந்து நிற்கிறான். ஏன்டா மொட்டை அடிச்சிட்டேன்னு கேட்டால் அவன் சொல்கிற வார்த்தை என்ன? என் தலைவன் அடித்தான், நான் அடித்தேன், முடிஞ்சிச்சு. இது தப்பு, சரின்னு சொல்லலை. ஆனால் அவன் தலைவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதில் கொஞ்சமாவது நம்முடைய தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் நேசிக்கிறோமா? அவன் தவறான வழியில் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்ம சரியான வழியில் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறோமே. நம்மள்கிட்ட ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் இருக்கா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடிமை நாஃபி சொல்கிறார், லவ் ரஐத்த இலா இப்னி உமர் இதத்தப அஸர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகுல்த ஹாதா மஜ்னூன்.
அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை பின்பற்றுவதை நீங்கள் பார்த்தால் அப்துல்லா பின் உமரை பார்த்து சொல்வீங்க, அவர் பைத்தியக்காரையா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? ஒட்டகத்தில் போய்கிட்டே இருப்பாங்களாம். போய்கிட்டு இருந்தால் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு ஒட்டகத்துலேருந்து கீழே இறங்குவாங்களாம். கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்களாம். நடந்து போயிட்டு திரும்ப வருவாங்களாம். திரும்ப வந்து மறுபடியும் ஒட்டகத்தில் ஏறி உட்காருவாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, இப்போ ஏன் ஒட்டகத்தை நிறுத்துனீங்க, ஏன் இங்கே தாங்க அந்த போனீங்க, வந்து ஏறிட்டீங்களே ஒன்றுமே இல்லையே, ஏதோ பாத்ரூம் வந்துச்சு இறங்குனீங்கன்னா பரவாயில்ல, சும்மா நடந்துட்டு வர்றீங்களே என்ன விஷயம்னு கேட்டாங்க. இப்போ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இதே வழியாகத்தான் ஒட்டகத்தில் வந்தாங்க. வரும்போது இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை நிறுத்தினாங்க. ஸல்லல்லாஹு இந்த வழியாக நடந்து போனாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு இப்படித்தான் வந்தாங்க. திரும்ப இங்கிருந்து ஏறி போனாங்க. அதனால் நானும் இந்த இடத்துல என்னுடைய ஒட்டகத்தை நிறுத்தினேன், நானும் இந்த இடத்துல நடந்தேன்னு சொல்லுவாங்களாம். ஸல்லல்லாஹு என்னென்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்கிற தன்மை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா. அதனால் என்ன சொல்லிவிடுவோமா அவங்கள பார்த்து? இன்றைக்கி ரொம்ப பேரை பார்த்து நம்ம அப்படி தானே சொல்கிறோம். சுன்னத்தை பின்பற்றினா அவங்களுக்கு என்ன பேர்? நாம் வச்சுருக்கிற பேர் பழமைவாதிகள். தாடி வச்சா அது அவங்க வைப்பாங்க அவங்க. அப்போ நம்ம யார்? அவங்களும் நம்மளும் யார்? முஸ்லீம் தானே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அவங்களுக்கு எந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நபியோ அதே நபி தானே நமக்கும். இப்போ நமக்கு மஹப்பத் இருக்குன்னு வாய் கிளிய சொல்கிறோமே, அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துகிறோமா? ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன். அன்புங்கிறது மனசுக்குள்ளே மட்டும் இருந்தால் வேஸ்ட்டு. ஒரு பெண்ணை லவ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், மனசளவில் ஒன் சைட் லவ்வாகவே இருக்குது. ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லவே இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த லவ்வால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவன் பாட்டில் இவன் முடிய வளர்த்துக்கிட்டு பேனா பைத்தியக்காரனா அலைய முடியுமே தவிர இந்த லவ்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மனசு இல்லை அவன் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சா என்ன வைக்கட்டா என்ன? லவ் இருந்தால் அதை சொல்லணும். ஒரு பெண்ணை விரும்புறியா லவ் யூன்னு சொல்லணும், சொல்கிற தைரியம் இருக்கணும், அப்போ பண்ணணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே அன்பு இருக்கு, எங்கே இருக்குது? மனசு எல்லாம் பூட்டி வச்சு வேஸ்ட்டு. அதை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டணும். ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, ஸல்லல்லாஹுடைய வளர்ப்பு மகனா. அவரை அவங்க அப்பா அம்மாவோடு அவர் வரும்போது ஒரு திருவிழா கூட்டத்தில் காணா போயிட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்த காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ் கூடவே இருக்கிறார். இவர் கொஞ்சம் வளர்ந்து நல்ல பெரிய பையனா ஆன பிறகு அவங்க அத்தா அம்மா ஒரு தடவை அப்படியே மதீனா பக்கம் வந்தவங்க இவரை பார்த்து இவர் தாம் புள்ள தான் கண்டுபிடிச்சி நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இது எங்கள் புள்ள, அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்போம்ல. பள்ளியாசல்ல 1000 ரூபா கண்டெடுக்கப்பட்டது, அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிடணும். இல்லைன்னா எல்லாரும் வந்து ஏன் 1000 ரூபான்னு சொல்லுவாங்க. வாட்ச் எடுக்கப்பட்டது, அடையாளம் சொல்லி வாங்கி கொள்ளவும்னு சொல்லுவாங்க. ஏன் இல்லைன்னா வாட்ச் நம்ம வாட்ச் தான் அப்படின்னு யார் வேணாலும் கேட்பாங்க. அடையாளம் என்னங்கும்போது கரெக்டாக சொன்னாங்க, என் புள்ள இந்த வருஷத்தில் இந்த திருவிழாவில் அவன் காணா போனான், அந்த புள்ள தான் இந்த புள்ள. எல்லா அடையாளம் அவங்க சொல்லக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் அவருக்கு இருக்குது. அவர் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த பெற்றவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என் புள்ள இவ்வளோ நாளாக இந்த பிள்ளைய காணாமல் நாங்கள் தவிச்சு போயிட்டோம், என் புள்ள அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கிடச்சிட்டான், எங்களோட என் பிள்ளைய அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சொந்தமான புள்ள, உங்களுக்கு உண்டான புள்ள தான், என் புள்ளன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சொந்தமான புள்ள. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவனை வற்புறுத்தாதீங்க, பெரிய பிள்ளை ஆகிட்டான், அவனுடைய அனுமதியோடு தாராளமாக கூட்டு போங்க. அவர்கிட்ட போங்க, சொல்லுங்கள், நான் தான்ப்பா உங்கள் அத்தா, நான் தான் உங்கள் அம்மா, நீ காணா போனவன், இப்படி நீ கிடச்சிட்ட, நீ எங்களோட வந்துரு, சந்தோஷமாக வச்சுக்கிறோன்னு போய் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர் வந்தால் சந்தோஷமாக கூட்டு போங்கன்ட்டாங்க. நேராக அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகிட்ட போய் கெஞ்சுறாங்க, வாப்பா நீ தான் என் புள்ள வந்துருமா அப்படின்றாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்கள் அத்தா அம்மா கூட நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்லாம் நான் சொல்லலைப்பா, உன் விருப்பம். ஆனால் அவங்க உங்கள் அத்தா அம்மா கன்ஃபார்ம். நான் உன்னை பெத்த அத்தா கிடையாது, நான் உன்னை வளர்த்தேன், என்னுடைய வளர்ப்பு புள்ள தான் நீ, எனக்கு வளர்ப்பு புள்ள தான். ஆனால் அவங்க உன்னை பெற்றவங்க, அவங்களுக்கு உரிமை இருக்குது, கூப்பிடுறாங்க, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போகலாம்.
அப்போ தான் ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க பெற்றவர்களாகவே இருந்தாலும் நான் உங்களோட இருக்கத்தான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுடைய மஹப்பத் என்னுடைய பெற்றவர்களை விட உயர்ந்தது யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷமே தவிர அவர்களுக்கு பிள்ளையாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு அன்பை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்தது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஸைதை குர்ஆனில் பேசினான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பற்றி குர்ஆனில் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா பற்றி குர்ஆனில் இல்லை, அலி ரலியல்லாஹு தஆலா பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசலை. மறைமுகமாக அபூபக்கர் அவர்களை பற்றி பேசுகிறான். இருவரில் இருவராக இருந்தவர், அந்த காரில் குகையில் இருந்தவர்னு சொல்கிறான். ஆனால் அபூபக்கர் நாயகத்தினுடைய பேர் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் இல்லை. ஆனால் தன்னுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்த போது எந்த ஸைது வெளிப்படுத்தினாரோ அவருடைய பெயரை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் குர்ஆனில் பதிய வச்சுட்டான். இன்றைக்கும் அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் குர்ஆனில் இருக்குது. அப்போ அன்பு இருக்குன்னு சொல்கிறதல்ல, அன்பு இருப்பதை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிப்படுத்தணும். தாடி வளர்க்க வாய்ப்பு கிடைச்சிதா, தாடி வளர்க்கணும். சலாம் அடுத்தவங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து சலாம் சொல்லணும். தாவத்து மட்டும்தான் சுன்னத்தா? சில சுன்னத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது சுன்னத்து. அப்படின்னா சுன்னத்து, சுன்னத் கல்யாணம், அந்த சுன்னத்தை விடவே இல்லை. அந்த சுன்னத்தை எல்லாரும் செஞ்சிடறோம். இன்னும் சொல்லப்போனால் சுன்னத்து பண்ணலைன்னா அவன் முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிடுறோம். இல்லை, அவன் முஸ்லீமா சுன்னத் பண்ணியிருக்கிறானா பார், சுன்னத் பண்ணியிருந்தால் தான் முஸ்லீம், சுன்னத் பண்ணலைன்னா முஸ்லீம் இல்லை. அந்த ஒரே ஒரு சுன்னத்தை யாருமே விடுறதில்ல, கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறோம். இன்னொரு சுன்னத்து இருக்குது, கல்யாணம், நிக்காஹு, அதுவும் சுன்னத்து தான், ஃபர்தெல்லாம் கிடையாது. 5 வேளை தொழுகிறது ஃபர்து, ஆனால் நிக்காஹு சுன்னத்து. ஆனால் அந்த நிக்காஹு பரவாயில்ல, சுன்னத்து தானே அப்படின்னு யாராவது விடுறோமா? அத்தா அம்மாட்ட சண்டை போட்டாவது பொண்டாட்டியை பார்த்து கட்டி வச்சிடணும் அப்படின்னு வம்படியாக கல்யாணம் முடிச்சுக்கிறான். சில சுன்னத்துகளை வம்படியாக நம்ம செய்கிறோம். ஆனால் சில சுன்னத்துகள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட செய்கிறதில்ல. சுபுகு தொழுக வர்றோம், நல்ல நேரம் இருக்குது, நம்மளால் தொழுக முடியும், 2 ரக்காத் சுன்னத் தொழ முடியும், வாய்ப்பு இருக்குது, ஆனால் தொழுகை இல்லை. இப்போ இஷா தொழுவு போகிறோம், இஷாவுக்கு முன் சுன்னத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தொழுகிறதில்ல. இஷா முடிஞ்ச உடனே எப்படா சலாம் கொடுப்பார் அஜரத்துன்னு தெரிஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு அஜரத்து ஒரு சலாம் தான் கொடுக்குறாரு. 2வது சலாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது 4 பேர் வாசலில் நிற்கிறான். எப்படா அவன் வெளியில் போனான்? அஜரத்து சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் சலாம் கொடுத்து முடித்து வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிடறான், சப்பல் போட ஆரம்பிச்சிடறான். எப்போ போனானே தெரியவாடு, எந்த அஜரத்து பின்னாடி தான் தொழுதான். ஆனால் அப்போ அசர் தொழுது முடிச்சு சுன்னத் தொழுதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிது, சுன்னத்தை நிறைவேற்றணும், சுன்னத்து தொழுகணும் இல்லை. இப்படி எவ்வளவோ சுன்னத்துகளை நாம் தவற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு மஹப்பத் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம். உயிரினும் மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா என்ன அர்த்தம்? நான் ரசூலுல்லாஹ்க்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். உயிரை கொடுப்பேன்னு சொல்கிற நாம் கூட கொடுக்க மாட்டோமா? புரிஞ்சிச்சுல? உயிரை கொடுப்பேன்னு சொல்கிற நாம கூட கொடுக்க மாட்டோமா? கொடுக்க மாட்டேங்கிறோமே. வளர்ந்தால் உடனே சேவிங், சர் பளிச்சுன்னு இருக்கணும், பளிச்சுன்னு இருந்தால் தான் பளபளன்னு இருக்கணும். சுன்னத்துங்க, ரசூலுல்லாஹ் வச்சது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நமக்கு ஒரு வாய்ப்பு, ஹஜ் உம்ராவுடைய வாய்ப்பு கிடைக்குது, ரசூலுல்லாஹ்வை பார்க்க போகிறோம், ஜியாரத்துக்கு போகிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல போகிறோம், நம்மளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அப்படி தான் சொன்னாங்க, என்னோட உயிரோடு இருப்பதை பார்த்து போகிறேன்னு சொன்ன. இப்போ ரசூலுல்லாஹ் நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கிறோன்னு பார்ப்பாங்கல்ல. உம்ராவுக்கு போகும்போது சொல்லி அனுப்புவாங்க, ஒரு வெள்ளை ட்ரெஸ் வச்சுக்கிங்க, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்கிறதுக்காக ஒரு புது ட்ரெஸ் ஒன்று வச்சுக்கிங்க, அது வெள்ளை ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல போகும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறது நல்லது, கரெக்ட், தப்பில்லை. வெள்ளை கலர் ட்ரெஸ் ஏன் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறோம்? ரசூலுல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்க, பார்க்கும்போது நம்ம கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத விட ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? ஏன் தாடி வச்சுட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? அதுவும் சுன்னத்து தானே.
அப்போ ரசூலுல்லாஹ் அதையும் சேர்த்தானே பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் அதையும் பார்ப்பாங்களே. அப்போ இப்படி நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய வளமையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு சாதாரண வாய்ச்சொல் அன்பாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய வளமையினுடைய சொல்லாக, நம்முடைய பழக்கத்தின் சொல்லாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை உள்வாங்கி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இந்த நாளில், இந்த புனிதமான நாளில், இந்த பள்ளியில் நம்மை ஒன்று கூட்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நாளை மறுமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்மை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிற நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்னும் நீர் பெருகும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கனவிலும் நனவிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இறுதி மூச்சு வரை நம்முடைய நாவுகளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் நாவுகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சமதியா பள்ளிவாசலுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் கிள்ளடைக்குறிச்சியினுடைய ஜமாத்துலமாவுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆலிம்கள் அனைவர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த நிகழ்வை நல்லபடியாக நடப்பதற்கு காரணமாகவும் அதை உள்வாங்கி நடைமுறைப்படுத்த தயாராகவும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரல் ஜஸா. அல்லாஹ் ஈருலகிலும் நட்பாக்கியங்களை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.